ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா வீலாக்ஸ். நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா சென்டர் கிளிப்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு வீடியோ தான் எடுக்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 சென்டிமீட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது சென்டர் கிளிப்ஸ். இதில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 4 சென்டிமீட்டர்ஸ். இது வந்து நீங்கள் எப்பயுமே வாங்கும் போது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி கிளிப்பை வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த இது வந்துட்டு 6 சென்டிமீட்டர்ஸ் டு 7 சென்டிமீட்டர் எல்லா சைஸஸ்லையும் மீடியமாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா 5 சென்டிமீட்டர் எடுத்து தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான தேவையானது எப்பயுமே இதுக்கு தேவையான க்ளூ பார்த்திங்கன்னா E8000 நான் எடுத்திருக்கேன். 3mm ஸ்டோன் ஒன்று எடுத்திருக்கேன், குந்தன் ஸ்டோன். திலகம் ஷேப்பில் இருக்க பிங்க் கலர் ஸ்டோனை நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன், சின்னதாக கிளிப் ஸ்டோனாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான க்ளூ பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டர் கிளிப் எடுத்துகிட்டு சென்டரில் வந்துட்டு நீங்கள் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டிங்கன்னா சென்டர் கிளிப்ஸ் அதை எடுத்து ஒட்ட வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஒட்டின பிறகு நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறேன். எல்லா சைடும் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணால் தான் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஒவ்வொரு திலகம் ஷேப்பாக நான் எடுத்து ஒட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு நான் க்ளூ பென் வச்சு பண்ணியிருப்பேன். இன்னொன்று க்ளூ பென் இல்லாமல் எப்படி நம்ம ஒட்டுறது அதையும் நான் காட்டியிருப்பேன். ஸோ க்ளூ பென் இருக்கும்போது எப்படி ஈஸியாகவும் இல்லாமல் பண்ணும்போது எப்படி கஷ்டமாகவும் இருக்கும். ஒரு சில இதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால் அதையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஒரு சைட் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி க்ளூவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு திரும்பியும் நான் கையால் எடுத்து ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக ஒட்டுறேன். சரி, நீங்கள் பண்ணும்போது இந்த சைடு எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த சைடும் அதே கவுண்ட் வரணும், சரிங்களா? அங்கே கடைசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது டிசைன் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு நான் பிடிச்சது இதுவே போதும்னு சொல்லிவிட்டு நான் இதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் குந்தன் ஸ்டோனை அப்ளை பண்ண போகிறேன். இருக்கிற மிடில் இருக்க கேப் எல்லாமே 3mm ஸ்டோனை ஒட்ட போகிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கையில் தான் ஒட்டிகிட்ருக்கேன். க்ளூ பென்னோட கம் என்கிட்ட சரியாக இல்லை, அதனால் நான் இப்போ கையில் எடுத்து ஒட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனால் நீங்கள் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கேப்பில் இருக்க இடத்துலையுமே கம் போட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டிட்டோம். ஸோ எல்லாருமே பயப்படுவாங்க, எப்பட்றா செய்கிறது, நம்மளாலலாம் இது செய்ய முடியுமா, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் யோசிப்பீங்க. ஸோ நானும் உங்களை மாதிரி தான், நானும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நானே கற்றுக்கிட்டது தான். இப்போ உங்களுக்கும் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் 3mm நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சீக்ரெட் பேங்கிள்ஸ், ஹேர் ரப்பர் பேண்ட் எல்லாம் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டோனும் எடுக்கும்போது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி எடுத்து நீங்கள் ஒட்டுங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு இதில் வந்துட்டு இந்த இரும்பு இது கீழே விழுந்துருக்கும், வெறும் ஸ்டோன் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக ஒட்டக்கூடாது. கிளைண்ட்டுக்கு கொடுக்கும்போது நிறையா கரெக்டாக ப்ராப்பராக நம்ம சென்டர் கிளிப் மேக் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைனல் லுக். இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். வீடியோ கிளிப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.